பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 யோவான் 6வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே என்பதாக. இயேசுவின் மீது அன்புள்ளதா? டு யூ லவ் ஜீசஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்களிலும் சுவிசேஷத்திலும் அன்பை குறித்து அதிகமாக எழுதியிருக்கிறார். காரணம், அவர்தான் மற்ற சீஷர்களை விட இயேசுவின் மீது அதிக அன்பு கூர்ந்தார். இயேசுவின் மீது உங்களுக்கு அன்புள்ளதா இல்லையா என்பதை எப்படி கண்டுகொள்வது? இந்நாட்களில் வாழும் அநேக கிறிஸ்தவர்கள் தாங்கள் கிறிஸ்தவராக பிறந்ததன் நிமித்தமும் கிறிஸ்தவ பெயர்களை தரித்திருப்பதன் நிமித்தமும் தாங்கள் பரம்பரையாக சபைக்கு செல்வதாலும் இயேசுவின் மீது அன்பு கூறுகிறார்கள் என்று நினைத்து கொள்ளுகிறார்கள். இயேசுவை விசுவாசிப்பதற்கும் இயேசுவின் மீது அன்பு கூறுவதற்கும் இடையே பெரிய வித்தியாசம் காணப்படுகிறது. சாத்தானும் கூட இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறார். ஆகையால் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிப்பதால் அவர் மீது அன்பு இருக்கிறது என்று எண்ணிவிடக்கூடாது. இதைத்தான் யோவான் அப்போஸ்தலன் தெளிவுபடுத்த விரும்புகிறார். 1 யோவான் 5:3 யோவான் அப்போஸ்தலன் இதே கருத்தை சொல்லியிருக்கிறார். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்பதாக. மேற்குறிப்பிட்ட வசனங்களின்படி அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதே நாம் அவர் மீது காட்டும் அன்பு என்பதை யோவான் மூலமாக ஆவியானவர் ஆணித்தரமாக கூறிவிட்டார். இதுதான் நாம் இயேசுவின் மீது அன்பு காட்ட தேவன் வகுத்த கோட்பாடு என்பதை தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இயேசுவின் உபதேசம் கடினம் என்றும் அவருடைய கற்பனைகள் பாரமானவை என்றும் சத்துரு ஒவ்வொருவருடைய சிந்தனைகளிலும் இடையூறு செய்கிறவனாக காணப்படுகிறான். அதோடு மட்டுமல்லாமல் அவன் தனக்கென்று பூமியில் பல மனிதர்களை ஏஜெண்டுகளாக வைத்திருக்கிறான். அவர்கள் மூலமாக வந்து இயேசுவின் கற்பனைகள் கடினம், அதை பின்தொடர முடியாது, கை கொள்ள முடியாது என்று கூற வைக்கிறான். இந்த காலம் தொழில்துறைகள் முன்னேறியுள்ள காலம், டெக்னாலஜி உலகம் என்றெல்லாம் சொல்லி அவர்களின் மாய வலைக்குள் இழுக்க அவன் முயற்சிக்கிறான். ஆகையால் தான் மேற்கூறிய வசனத்தில் ஆவியானவர் மிகவும் தெளிவாக கூறிவிட்டார். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்பதாக. அவருடைய நுகம் மென்மையானது என்பதை தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் காணும் சகோதரனிடத்தில் அன்பு கூற முடியாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று வேதம் கேட்கிறது. ஆகையால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவரும் தங்களுடைய சகோதர சகோதரிகளை பலவிதமான சொத்துக்களுக்காகவும் பொருளாதாரத்திற்காகவும் பகைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான் என்று 1 யோவான் 4:16 கூறுகிறது. இயேசுவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்குள் நிலைத்திருங்கள். இயேசுவை விசுவாசிப்பது வேறு, இயேசுவின் மீது அன்பு கூறுவது வேறு என்ற சத்தியத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் முக்கியம்தான், அதே வேளையில் அன்பு விசுவாசத்தை விட முக்கியமானது. இதைத்தான் பவுல் கூறுகிறார். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்பதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நாங்கள் உம்மில் அன்பாய் இருக்கிறோம் என்பதை உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுவதனால் நாங்கள் வெளிப்படுத்தத்தக்க கிருபையை பரத்திலிருந்து கர்த்தர் தந்தருளுவீராக. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே புத்தியுள்ள மனுஷன் என்று சொன்னீரே. பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாவின் நினத்தை பார்க்கலும் செவியொடுத்து சேர்வதே நலம் என்றும் எங்களுக்கு ஆலோசனை சொன்னீரே. உம்முடைய வார்த்தைகளின்படி ஜீவிக்க எங்களை முழுமையுமாய் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு.
உம்முடைய வார்த்தையை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை நீர் சுகப்படுத்துகிற கர்த்தர். உம்முடைய வார்த்தையின் மூலம் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்ணன் மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.